ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி எக்ஷெல் வச்சு ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் நம்மளுடைய கையில் இருக்கிற ஃபோன் கேஸ்க்கு உபயோகமான கிராஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஷெல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையிலேயே வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு முட்டையினுடைய அந்த ஓடே இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். 4-5 முட்டையெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அழகாக அதை எடுத்து சோப் வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயில்லையோ இல்லை வெள்ளையும் காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, இந்த எக்ஷெல்ல பவுடர் பண்ணி இதை கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஷெல்ல எதுக்கோ அழகாக ரீயூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளாக இதை நல்லா சோப் வாட்டர் போட்டு கழுவி எடுத்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் எதுக்குன்னா 2 கிராஃப்ட்டுக்கு, 2 டிசைனர் கிராஃப்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோன் கேஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டீல் ப்ளூ கலரை இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பெயிண்ட் பண்ணி ஒரு 2 கோட்டிங் கொடுத்து நல்ல காய வச்சு இதை நம்ம எடுத்துடணும். அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம் இருக்கு இல்லையா, அந்த கம்மை அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த கம்மை இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுத்து ப்ரஷ் யூஸ் பண்ணி, இல்லைனா கை இருக்கு இல்லையா விரல், அதை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உடைத்து வைத்திருக்கிற அந்த எக்ஷெல்ல இதில் நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லட்டுமா? இந்த மாதிரி உடச்சி வச்சு நம்ம இதில் அழகாக வந்து ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா உடைக்காமல் அந்த ஓடு அப்படியே இருக்குல்ல, அதை இந்த கம் லேயருக்கு மேலே வச்சு அப்புறமா நீங்கள் அதை உடச்சிட்டு அப்புறமா அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சிடலாம். இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ எக்ஷெல்ல உடைக்காமல் எடுத்து இது மேலே வச்சு அப்பளம் மாதிரி நொறுக்கியும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இதை நல்லா இதில் ஒட்டி நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3D கோன் இருக்கு இல்லையா, அவுட்லைனர் கோன், அந்த கோனை எடுத்துட்டு இதில் நான் ஃப்ளார் ஷேப் வரைகிறேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலர் கோட்டிங்கை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக வந்து ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிவிடுவேன். சரியா? ஸோ நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக்கில் இது கொடுத்துருக்கேன். ஸோ பென் இல்லை பென்சில் யூஸ் பண்ணி வரைய முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ரெண்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பெட்டர் உங்களால் முடியும்னா அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட் லைனர் 3D அவுட்லைனர் கோனை இது மேலே அப்படியே நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இதில் வந்து ஒரு ஃப்ளாரை வரைகிறேன். ஸோ லோட்டஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா இது காயறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தேவைப்படும். அப்புறமா 1/2 அன் ஹவர் கழித்து எய்தர் இதில் நீங்கள் ஆக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நான் கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ, வாட்டர் கலர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்ட்டை ஃபுல்லாக நான் இதில் கொடுத்துருக்கேன். லீவ்ஸ் எல்லாத்துக்குமே க்ரீன், ஃப்ளார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிங்க். லோட்டஸ்னாலே பிங்க் கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் அந்த பிங்க் கலரை வந்து நான் ஃபுல்லாக இதில் கொடுத்துட்றேன். இது காயறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2 to 3 hours வந்து மினிமம் ஆகும். 24 hours வச்சோன்னா நல்லா சூப்பராக ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒயிட் பார்டர் கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு மொபைல் கேஸ் டிசைன் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் டிசைன். இந்த டிசைன்லேயும் இதே மாதிரியே எக்ஷெல்ல ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சு காய வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா வீட்டில் நம்ம சாமிக்கு இல்லை ஏதாவது பர்பஸ்க்கு தலையில் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நல்லா காய வச்சு சூரியன்லேயே நல்லா காய வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காய வச்சுட்டு இதில் இருக்கிற இதழ் எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துடுறேன். கீழே அந்த ஸ்டிக்மாவோட ஒட்டி இருக்கிறது வரைக்கும் பிச்சு எடுக்கிறது நல்லது. ரொம்ப அன்ஈவனாக பிச்சு எடுத்துடாதீங்க. ஃபுல் பெட்டலும் நமக்கு வேணும். சரியா? ஸோ சின்ன வயசில் நாங்கள் நோட் புக்குலலாம் இந்த பெட்டல்ஸை வச்சு காய வச்சு ரொம்ப நாள் கழித்து எடுத்து பார்ப்போம். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து கம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸை ஒவ்வொரு இடத்துல ஒரு புள்ளி மாதிரி கம் வச்சுட்டு அதில் இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அன்ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஈஸி அண்ட் சிம்பிளாக டெக்கரேஷன் ஐடியா தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாப்பிட்ற ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அப்படியே ஒட்டிடணும். அதுக்கப்புறமா கோல்டு கலர் கிளிட்டர் இருக்கு இல்லையா, க்ளூ கிளிட்டர், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பெட்டலுக்கு கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி அழகாக ஒரு சின்ன சின்ன டாட்
டாட் மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த கிளிட்டர் காயும் போது நல்லா ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஷெல்லையுமே அங்கங்கே எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ இந்த மாதிரி இந்த கிளிட்டர் க்ளூ வச்சு டாட் டாட்டாக வச்சுருங்க. ஸோ அட் லாஸ்ட் ரொம்ப அழகான சாப்பிட்றதுக்கு பார்க்குற மாதிரியே இருக்கு இல்லையா, இது க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த கேஸ் அப்படின்றது சூப்பராக குலாபி கேஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ குலாபின்னா என்னது, ரோஸ். ஸோ இது ஒரு ஹிந்தி வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்யூட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது, பட் சாப்பிட முடியாது ஏன்னா முட்டை ஓடு இல்லையா. ஸோ இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா. இதை அப்படியே விடக்கூடாது, இது நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு அந்த கிளிட்டர்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுத்து முக்கியமான ஒரு வேலை, இது மேலே நம்ம வார்னிஷ் கொடுக்க போகிறோம். டெக்கர் வார்னிஷ் கடையில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது காஞ்சிருச்சு இல்லையா, இதில் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறமா இதில் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் ஒரு ஸ்பார்க்லிங் ஷைனிங் எஃபெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஃப்ளார்லாம் வந்து வெளியில் அப்படியே பிச்சுட்டு வர்றது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த வார்னிஷ் அப்படின்றது ப்ரிவெண்ட் பண்ணும், தடுக்கும். சரியா. ஸோ அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்யூட்டான கேஸ் நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு செலவே இருக்காது. கரெக்டாக. ஃபஸ்ட் இருக்கிறது நீங்கள் ஆக்ரிலிக் பெயிண்ட் இல்லை வாட்டர் கலர் எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக செலவாகாது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே 2 சூப்பரான ஃபோன் கேஸ் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் நீங்கள் அழகாக எப்படி வேணாலும் கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் 300+ வீடியோஸை பார்த்து உங்கள் சம்மர் ஹாலிடேஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் 1 hour இல்லை 1/2 hour லைவ் கிளாஸஸ் நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் லைவ் ஆன் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் we are interested for the live class அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.